இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து செடியை நல்லா கட் பண்ணி விட்டேங்க. இது பிப்ரவரி மந்த்து. நான் ஒரு டிசம்பர் லாஸ்ட் வீக்கில் செடியை ஃபுல்லாக கட் பண்ணி விட்டேன். காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், இங்கே வச்சு இங்கே பாருங்கள், எல்லாம் கட் பண்ணி விட்டேன். ஒன்றுமே இல்லாமல் செடியை மொட்டை அடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்த துளிர்களில் பூத்த பூக்கள் மொட்டுக்கள் தாங்க இது. இப்போ இங்கேருந்து வந்திருக்கு பார்த்தீங்களா, இங்கே பாருங்கள், இங்கே கட் பண்ணியிருக்கேன். இங்கேருந்து வந்த செடிகளில் துளிர் வரும் பார்த்தீங்களா, அந்த இடத்துல ஒரு கிள்ளி விட்டுறணும். அப்போது உங்களுக்கு 2 பிரான்ச்சாக 2 கிளைகளாக தெரியுதுங்களா? ஸோ நிறைய பூக்கள் நம்மளுக்கு கிடைக்கும். கட் பண்ணி விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா மண்ணை கிளறி விடணும். கிளறி விட்டுட்டு ஒரு உரம் கொடுக்கணும். அது என்ன உரம்னு நான் சொல்கிறேன். நான் என்ன பண்ணுவேன், நாங்கள் மோஸ்ட்லி இந்த வெங்காயத்தோல், உருளைக்கிழங்கு தோல் கொண்டு வந்து எல்லாமே அப்படியே அதில் கொட்டிடுவேன். இங்கே பாருங்கள், டிஏபி, டை அமோனியம் பாஸ்பேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உரம்ங்க. இது வந்து நல்ல மண்ணை கிளறி விட்டுட்டு சுற்றிலும் இவ்வளோ போதுங்க. எவ்வளோ இருக்குது பார்த்துக்கோங்க, இவ்வளோ தான். சுற்றிலும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு கண்டிப்பாக தண்ணி ஊற்றி விடணும். தண்ணி நீங்கள் ஊற்றி விடாட்டி செடி வந்து கருகி போகிறது வாய்ப்பு இருக்குங்க. அதில் கண்டிப்பாக தண்ணி ஊற்றி விடுங்க. பாருங்கள், பிப்ரவரி மந்த்லேயே நம்மளுக்கு இவ்வளோ பூ இருக்குது. இனி ஏப்ரலில் எவ்வளோ இருக்கும் பாருங்கள். அதே போல் இலைகள்லாம் பாருங்களேன், எல்லாம் துளிராகவே இருக்குது. அந்த ரொம்ப டார்க் பச்சை என்கிட்ட இருக்காது. அப்படி இருந்தாலும் நான் என்ன பண்ண தெரியுங்களா, வந்து பார்த்தேன்னா அந்த டார்க் பச்சை இலையெல்லாம் பிச்சு விட்ருவேங்க. ஏன்னா இலைகள் வந்து எல்லா சத்துக்களையும் எடுத்துரும். அதனால் இலைகளை நீங்கள் பிச்சு விட்டாலே நிறைய பூக்கள் பூக்குங்க. மல்லிகைப்பூ செடிக்கு வந்து கண்டிப்பாக கவாத்து பண்ணி விடணும். அதாவது ப்ரூனிங், ஹார்ட் ப்ரூனிங், சாஃப்ட் ப்ரூனிங்னு. நான் வந்து ஃபஸ்ட்டு ஹார்ட் ப்ரூனிங் பண்ணிட்டேன். எவ்வளோ வெட்டி விட்டேன் பார்த்தீங்களா. இதுக்கப்புறம் இப்போ இந்த பூ பூத்து முடிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதெல்லாம் பூத்துச்சுன்னா நம்ம இந்த இடத்துல கிள்ளிடணுங்க. கிள்ளி எடுத்துடணும். ஸோ இங்கேருந்து திரும்ப ஒரு 2 கிளைகள் வந்து இன்னும் நிறைய பூக்கள் பூக்கும். அதே போல் இங்கே பாருங்கள், டெய்லி காலைல வந்து இலையை பிச்சு போடுறது தான் எனக்கு வேலையே. போட்டிருக்கேன் பார்த்தீங்களா. இதை அப்படியே தூக்கி, இதுவுமே உரம் தாங்க, அப்படியே தூக்கி இதில் போட்டு விட்ருவேன். ஸோ வெயிலுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூடாக்கு மாதிரி இருக்கும், உங்களுக்கு உரமும் சேர்ந்த மாதிரி ஆகிடும்.